வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மேலும் ஒரு சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி. ஜிப்மர் மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட 5 வயது சிறுமிக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை தகவல். பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியில் நடத்தப்பட்ட 5வது மாநில அளவிலான ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 22,000 ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். தொடர்ந்து பரிசு பெற்ற மாணவர்களின் ஓவிய கட்லாக் புத்தகம் வெளியீடு. புதுச்சேரி அரசு மதுபான தொழிற்சாலைக்கு ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் அனுமதி கொடுத்தது எப்படி? ஒவ்வொரு மதுபான தொழிற்சாலைக்கும் 15 கோடி ரூபாய் பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு. ஊழல் முறைகேடுகளை விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும். துணைநிலை ஆளுநருக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். புதுச்சேரியில் மேலும் ஒரு சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜிப்மர் மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட 5 வயது சிறுமிக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கடுமையான காய்ச்சல், இருமல், சளி போன்ற அறிகுறிகளுடன் பாதிக்கப்பட்ட 5 வயது சிறுமி அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது இரத்த மாதிரிகளை பரிசோதனை செய்ததில் அந்த சிறுமிக்கு HMPV வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையை தொடர்ந்து அந்த சிறுமி நலமாக உள்ளார். மேலும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் மருத்துவமனையில் HMPV தொற்று அனுமதிக்கப்பட்டிருந்த சிறுமி சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி சார்பில் நடத்தப்பட்ட 5வது மாநில அளவிலான ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 22,000 ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி பாராட்டினார். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு 75ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு அரசியலமைப்பு சட்ட ஏற்பு நாள் கருத்தரங்கம் மற்றும் உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. ரெட்டியார்பாளையம் சிவகாமி நகரில் நடைபெற்ற விழாவிற்கு உழவர்கரை தொகுதி செயலாளர் தீந்தமிழன் தலைமை தாங்கினார். தமிழாளன் வரவேற்புரை நிகழ்த்தினார். இதில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணன் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற அரசியலமைப்பு சட்ட ஏற்பு நாள் கருத்தரங்கில் பேராசிரியர் இளங்கோ, மங்கையர் செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் பள்ளித்தன்னல் கிராமத்தில் போகி பண்டிகையை கொண்டாடும் வகையில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப பழைய பொருட்களை எரியூட்டி போகியை வரவேற்றனர். தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழா 4 நாட்கள் கொண்டாடப்படும். இதன் துவக்க நாளாக கொண்டாடப்படுவதே போகி பண்டிகையாகும். அதாவது மார்கழி மாதத்தின் நிறைவு நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதே போகி பண்டிகையின் நோக்கமாகும். இந்த பண்டிகையை கொண்டாடும் வகையில் வீட்டின் முன்பு தீ மூட்டி தேவையற்ற பொருட்களையும் ஆடைகளையும் எரிப்பார்கள். பெண்கள் மந்திரங்கள் சொல்லியும் பாடல்கள் பாடியும் அந்த தீயை சுற்றி வந்து வழிபடுவார்கள். நண்பர்கள் மற்றும் குடும்பங்கள் ஆகியவை ஒன்றிணையும் நாளாக போகி பண்டிகை இருக்கும். புதியதாக விளைந்த அரிசி, பழங்கள், விளைச்சல் மூலமாக கிடைத்த பணம் ஆகியவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளித்து போகியை கொண்டாடும் வழக்கமும் சில இடங்களில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்திற்கு உட்பட்ட பெரம்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெண்கள், குழந்தைகள் தங்கள் வீட்டின் முன்பு பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகியை வரவேற்றனர். வில்லியனூர் தொகுதி ஜி.என். பாளையத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு பொங்கல் விழாவை கொண்டாடினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜி.என். பாளையம் புத்துக்கோவில் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு ஜி.என். பாளையம் திமுக ஊர் முக்கிய பிரமுகர்கள் கோபி, மணி, சக்திவேல், தமிழ்ச்செல்வன், ஆனந்தராஜன், மூர்த்தி, ராஜா, செந்தில், பரமசிவம், ராதாகிருஷ்ணன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், அங்காளன், ஹரிகிருஷ்ணன், மூர்த்தி, கோவிந்தராஜ், திருவேங்கடம், பாலு, சந்துரு, ஆனந்த், மாரிமுத்து,
பெருமாள், பழனி, குமார், அன்புநிதி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மகளிர் பங்கேற்று பொங்கலிட்டு கொண்டாடினர். மேலும் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் உருளையன்பேட்டை தொகுதி தலைவராக சக்திவேல் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பாரதிய ஜனதா கட்சியின் உருளையன்பேட்டை தொகுதி தலைவராக சக்திவேல் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். முன்னதாக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் மோடிஜி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் பேரணியாக மேளதாளத்துடன் அமைச்சர் அவர்களது இல்லத்திற்கு சென்றனர். அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு ஆளுயர மாலை அணிவித்து அதிர்வேட்டு முழங்க பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் சக்திவேல், பாஜக மாநில செயலாளர் சாம்ராஜ், மாநில சிறுபான்மையினர் அணி தலைவர் அன்ட்வான் பிரபு, மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ் நாராயணன், தொகுதி நிர்வாகிகள் ராபர்ட், பாலமுருகன், அசோக், மோரிஸ், அப்பு, சுகுமார், கீதா, அகிலாண்டேஸ்வரி, பிரியா, சரசு, சுதாரமணி, இலக்கியா, சதீஷ், கார்த்திக், தியாகராஜன், மல்லிகா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் மோடிஜி ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் மாதவன் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட ஆட்டோவில் ஊர்வலமாக சென்று அமைச்சர் அவர்களை சந்தித்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி எம்பி பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி எம்பி பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடகப் பிரிவு சேர்மனுமான சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. இந்த 3 நிகழ்ச்சிகளிலும் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து வண்ண அருவி கலைக்கூடத்தில் மாணவர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு புடவை, வேட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மருது பாண்டியன், அசோகன், அமுதரசன், தயாளன், தனுசு, செந்தில்குமார், முத்துரங்கம், சூசைராஜ், மோகன்தாஸ், நாகசத்யா, பிரபுசங்கர், பாபு, பஞ்சகாந்தி, விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, டாக்டர் விஜயகுமாரி, முத்தமிழ் நிஷா, சாந்தி, ராஜாராமன், முத்துரங்கம், சிவபாரதி, தமிழழகன், உதயகுமார், சாம்பசிவம், ஆனந்தன் மற்றும் வண்ண அருவி நிறுவனர் ராஜேஷ், ஓவிய ஆசிரியர்கள் சக்திதாசன், ராமன், ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் மாநில கட்சியாக அங்கீகரித்ததை புதுச்சேரி தொண்டர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் மாநில கட்சியாக அங்கீகரித்தது மட்டுமின்றி கட்சிக்கு பானை சின்னத்தையும் ஒதுக்கீடு செய்துள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் உள்ள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கட்சியின் முதன்மை செயலர் தேவபொழிலன் தலைமையில் சட்டமன்றம் எதிரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் தலையாரி, முன்னவன், அமுதவன், தமிழ்மாறன், பொதினிவளவன், அமுதவன், அரிமா தமிழன், ஆதவன், லக்ஷ்மி உள்ளிட்ட கட்சியின் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்ட தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற திருமதி ஓம்னிதா அவர்களுக்கு பதவி ஏற்பு விழா வில்லியனூர் கோபால்சாமி நாயக்கர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்ட தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற திருமதி ஓம்னிதா அவர்களுக்கு பதவியேற்பு விழா வில்லியனூர் கோபால்சாமி நாயக்கர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் நிகழ்ச்சியை முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் கனகராஜன் தொகுத்து வழங்க, மாவட்ட பொதுச் செயலர் சண்முகம்,
வரவேற்புரை நிகழ்த்தினார். விழாவில் தேர்தல் வெற்றிக்கான சான்றிதழ் மாநில தேர்தல் இணைய அதிகாரி வெற்றி செல்வம் வழங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி தங்க விக்ரமன் உடனிருந்தார். மேலும் விழாவில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மௌலிதேவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநில துணைத் தலைவர் தீப்பாய்ந்தான் அவர்களும் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். தொகுதியின் தலைவர்கள் வில்லியனூர் தொகுதி தலைவர் சுந்தர், மண்ணாடிப்பட்டு தொகுதி தலைவர் அனுசுவை, திருபுவனை தொகுதி தலைவர் அம்ரீஷ், ஊசுடு தொகுதி தலைவர் முரளி, மங்களம் தொகுதி தலைவர் சபரி கிரீசன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் விழாவில் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஹயக்ரீவர், அமிர்தராஜ், தங்கராசு, விக்கி மற்றும் முன்னாள் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி, RS பாஸ்கர், மாநில நிர்வாகி MS பெருமாள், மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான் மற்றும் திரு ஏழுமலை, தேவராஜன், கந்தன், சாம்பசிவம், ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு 8 மதுபான தொழிற்சாலைக்கு ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் அனுமதி கொடுத்தது எப்படி என்றும், ஒவ்வொரு மதுபான தொழிற்சாலைக்கும் 15 கோடி ரூபாய் பெற்றுள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி எல்லையம்மன் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சந்தித்து பேசினார். அப்பொழுது புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் அரிசி, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வலியுறுத்தியதாகவும், ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கவில்லை என்றார். பொங்கல் தொகுப்பு கொடுக்கவில்லை, ஆதி திராவிடர் மக்களுக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்கவில்லை, இப்படி புதுச்சேரி அரசு மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் ரங்கசாமி காங்கிரஸ் ஆட்சியில் பொங்கல் தொகுப்பு கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் என்றும், இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என தெரிவித்தார். புதுச்சேரி மின்துறையில் 335 கோடி ரூபாய் செலவு செய்து ப்ரீபெய்டு மின் மீட்டரை பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த அரசு என்றும், முழுமையாக பொருத்தப்பட்ட பிறகு அதானியிடம் கொடுப்பதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமியும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயும் எடுத்து வருவதாகவும், எந்த காலத்திலேயும் மின்துறையை தனியார் மயமாக்க விடமாட்டோம் என்றும், ப்ரீபெய்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த விடமாட்டோம், அரசை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி போராட்டத்தில் ஈடுபடும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் ஏற்கனவே இருந்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் இல்லாமல் மதுபான ஆலைகளுக்கு அனுமதி எப்படி கொடுக்கப்பட்டுள்ளது? இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. தற்போது 8 மதுபான ஆலைகளுக்கு சிக்கல் இருப்பதின் காரணமாக அமைச்சரவையை கூட்டி அனுமதி பெற்றிருக்கிறார்கள். இதற்கு ஆளுநர் எப்படி ஒப்புதல் வழங்குவார் என கேள்வி எழுப்பினார். 8 மதுபான ஆலைகளுக்கு தற்காலிக அனுமதி எப்படி கொடுக்கப்பட்டுள்ளது? யார் கொடுத்தது? இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதில் அளிக்க வேண்டும். ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்க துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் மதுபான ஊழல் நடந்துள்ளதற்கு இதன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி மனு கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அவர் ஒவ்வொரு மதுபான ஆலைக்கும் 15 கோடி ரூபாய் பணம் பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளதாக நாராயணசாமி குற்றம் சாட்டினார். மதுபான ஆலைகளுக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தால் அவருக்கும் தொடர்பு உள்ளது என்று அர்த்தம் என பேசினார். ஒதியம்பட்டு கிராமத்தில் பொறையாத்தம்மன் கோவிலில் அந்த பகுதி திமுக நிர்வாகிகள் ஏற்பாட்டில் மகளிர் பங்கேற்ற பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா கலந்து கொண்டு ஊர் பொதுமக்களுடன் பொங்கலிட்டு மகிழ்ந்தார். இந்த பொங்கல் விழாவில் ஊர் முக்கியஸ்தர்கள் கோபி, மணி, சக்திவேல், தமிழ்ச்செல்வன், ஆனந்தராஜ், மூர்த்தி, ராஜா, செந்தில், பரமசிவம், ராதாகிருஷ்ணன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், சபரிநாதன், தோமுசா தலைவர் அங்காளன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், மூர்த்தி, கோவிந்தராஜ், திருவேங்கடம், பாலு, சந்துரு, ஆனந்த், மாரிமுத்து, பெருமாள், பழனிக்குமார், அன்புநிதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு 75ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு அரசியலமைப்பு சட்ட ஏற்பு நாள் கருத்தரங்கம் மற்றும் உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு 75ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு அரசியலமைப்பு சட்ட ஏற்பு நாள் கருத்தரங்கம் மற்றும்
உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. ரெட்டியார்பாளையம் சிவகாமி நகரில் நடைபெற்ற விழாவிற்கு உழவர்கரை தொகுதி செயலாளர் தீந்தமிழன் தலைமை தாங்கினார். தமிழாளன் வரவேற்புரை நிகழ்த்தினார். இதில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணன் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற அரசியலமைப்பு சட்ட ஏற்பு நாள் கருத்தரங்கில் பேராசிரியர் இளங்கோ, மங்கையர் செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பாசன வாய்க்காலில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் பாசன வாய்க்காலில் பாக்கியம் நகரிலிருந்து கலைமகள் நகர் வரை கான்கிரீட் வாய்க்கால் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். முன்னாள் ராணுவ வீரரும் பொறியாளருமான உலகநாதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் உழவர்கரை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முன்னாள் ராணுவ வீரரும் பொறியாளருமான உலகநாதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு, கல்யாணசுந்தரம் மற்றும் பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலி தேவன், மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர்கள் தாமரை செல்வி மற்றும் கட்சி மூத்த நிர்வாகிகள், அனைத்து பிரிவு மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்கம் சார்பில் பொங்கல் குடும்ப குதூகல விழா நிகழ்ச்சி ஆரோவில் ஆரோ ரிசார்ட்டில் நடைபெற்றது. இந்த பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்கள் மற்றும் பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்க பொங்கல் குடும்ப குதூகல விழா நிகழ்ச்சியில் தலைவர் எம்ஜேஎஃப் லயன் மதிவாணன் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிஎம்ஜேஎஃப் லயன் பொறியாளர் மாவட்ட ஆளுநர் 324 ஜி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் பிஎம்ஜேஎஃப் லயன் டாக்டர் மற்றும் பொறியாளர் முதல் துணை மாவட்ட ஆளுநர் ராஜா சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் வாழ்த்துரையை பிஎம்ஜேஎஃப் லயன் செல்வகாத்தி, பிஎம்ஜேஎஃப் லயன் ராஜன், எம்ஜேஎஃப் லயன் தணிகாசலம், பிஎம்ஜேஎஃப் லயன் அசோக்குமார், சூர்யா, பிஎம்ஜேஎஃப் லயன் ராஜலட்சுமி, செல்வகாத்தி, எம்ஜேஎஃப் லயன் மாவட்ட அவை செயலர் ஜெயஸ்ரீ முருகேசன், மாவட்ட இணை செயலர் வயல் நடராஜன், மாவட்ட இணை பொருளாளர் எம்ஜேஎஃப் லயன் சாம்ராஜ், எம்ஜேஎஃப் லயன் பொறியாளர் சிவகுமார், எம்ஜேஎஃப் லயன் மாவட்ட அவை பொருளாளர் ராஜபிரகாஷ் மற்றும் எம்ஜேஎஃப் லயன் பொறியாளர் மாவட்ட தலைவர் நாராயணமூர்த்தி மற்றும் ஏராளமானோர் வாழ்த்துரை வழங்கினர். விளையாட்டுப் போட்டி மற்றும் சேவை திட்டத்தை பிஎம்ஜேஎஃப் லயன் மாவட்ட தலைமை பண்பு ஒருங்கிணைப்பாளர் வாசுதேவன் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்தார். பொங்கல் வைத்தல், உரி அடித்தல், மாடு விரட்டுதல், மியூசிக்கல் சேர், பட்டிமன்றம், பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி, சிறப்பு விருந்து என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களை தலைவர் மதிவாணன், செயலாளர் லயன் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் லயன் ஸ்ரீதர் ஆகியோர் அனைவரையும் வரவேற்று அன்புடன் உபசரித்தனர். முதலமைச்சர் தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் உழவு தொழிலுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் முன்னுரிமை வழங்க வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்மன் வெளியிட்டுள்ள தைப்பொங்கல் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அந்த செய்திக்குறிப்பில் உலகத்துக்கே உணவளிக்கும் உன்னத உயர்ந்த குலத்திற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது தைப்பொங்கல் திருநாள் பண்டிகை விழா என்றும், இந்த பொங்கல் பண்டிகை விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் பிறக்கிறதே ஒழிய
உலகின் அச்சாணியான உழவு தொழிலை நம்பியிருக்கும் விவசாயிகளுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் வழி பிறந்ததா என்றால் இல்லை என்றே கூறலாம். நமது இந்திய நாடு 75% விவசாய தொழில் சார்ந்த நாடு மற்றும் விவசாயத்தை நம்பியிருக்கும் நாடு என்று கூறலாம் என்றும், ஆனால் விவசாய தொழிலாளர்கள் இன்றும் இருளில்தான் வாழ்கிறார்கள். விவசாயிகளின் வாழ்வாதாரம் செழித்திடும் வகையில் தங்களின் மக்கள் முன்னேற்ற கழகம் என்றும் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதிபட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாகவும், புதுச்சேரியில் வரும் மார்ச் மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் உழவு தொழிலுக்கும் விவசாயத்திற்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், விவசாயிகளின் பயிர்க்கடன், நகைக்கடன், கல்வி கடன் ஆகியவற்றை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் புதுவை முதல்வரை கேட்டுக்கொள்வதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. புத்தாண்டு மற்றும் தை திருநாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை அஇஅதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் தனது சொந்த செலவில் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பத்தினர்களுக்கும் கரும்பு வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 24வது வார்டு விடுதலை நகரில் அஇஅதிமுக வார்டு செயலர் VS சுரேஷ் பாலாஜி மற்றும் அஇஅதிமுக மகளிர் அணி இணை செயலர் திருமதி தேன்மொழி தலைமையில் நகரில் உள்ள அனைத்து குடும்பத்தினர்களுக்கும் கரும்பு வழங்கப்பட்டு அஇஅதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் வாழ்த்துரைகளையும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக மகளிரணி பொறுப்பாளர் பானுமதி, சித்ரா, கஜலட்சுமி, கவிதா, கண்ணகி மற்றும் கழக இளைஞர் அணி பொறுப்பாளர் வரதராஜன், சரவணன், பாலாஜி, அஷரப், குட்டிபாலா, ரஞ்சித் அண்ட் தினேஷ் கலந்து கொண்டு அனைவருக்கும் கரும்பு வழங்கினர். விடுதலை நகரில் கரும்பு கொடுக்கும் ஏற்பாடுகளை அஇஅதிமுக முதலியார்பேட்டை தொகுதி தொழில்நுட்ப பிரிவின் இணை செயலர் பாலமுருகன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். முத்திரப்பாளையம் முத்தரையர் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி முதல்வர் முத்துராமன் தலைமையில் துணை முதல்வர் அனந்தசயனம், தாளாளர் சரஸ்வதி, நிர்வாக உறுப்பினர்கள் கிரிதரன், தமிழரசி ஆகியோர் முன்னிலையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கலிட்டு சூரிய பகவானை வழிபட்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் முழு கரும்பு தலைமை ஆசிரியர் தீனன், துணை தலைமை ஆசிரியர் விமல்ராஜ் ஆகியோரால் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெற்ற தென்மண்டல சாப்ட்பால் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். 21வது ஆடவர் மற்றும் மகளிர் சீனியர் தென்மண்டல சாப்ட்பால் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டி புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்த இந்த போட்டியில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளம், கோவா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கேடயம் மற்றும் தங்கம், வெள்ளி, செப்பு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர். இவ்விழாவில் தேசிய சாப்ட்பால் அசோசியேஷன் துணை செயலர் சோபன் பாபு, சபரி வித்யாஸ்ரம் பள்ளியின் நிர்வாகி அமுதவாணன், பொதுப்பணி ஒப்பந்ததாரர் குணசேகரன் மற்றும் புதுவை மாநில சாப்ட்பால் அசோசியேஷன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மேலும் ஒரு சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி. ஜிப்மர் மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட 5 வயது சிறுமிக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை தகவல். பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியில் நடத்தப்பட்ட 5வது மாநில அளவிலான ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 22,000 ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். தொடர்ந்து பரிசு பெற்ற மாணவர்களின் ஓவிய கட்லாக் புத்தகம் வெளியீடு. புதுச்சேரி அரசு மதுபான தொழிற்சாலைக்கு ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் அனுமதி கொடுத்தது எப்படி? ஒவ்வொரு மதுபான தொழிற்சாலைக்கும் 15 கோடி ரூபாய் பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு. ஊழல் முறைகேடுகளை விசாரிக்க CBIக்கு உத்தரவிட வேண்டும். துணைநிலை ஆளுநருக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.